अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீபாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். அந்த ஸ்தோத்திரம்தான் பாதுகா சகஸ்திரம் என்று வழங்கப் பெறுகிறது. அதில் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதில் 288வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த எம்பெருமானுடைய பாதுகைக்கு வேறு பிரதி கிடையவே கிடையாது. அதாவது எம்பெருமான் பஞ்சாயுதங்களை கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒரு ஆயுதம் இல்லைன்னா இன்னொரு ஆயுதத்தை உபயோகப்படுத்தலாம். எதுவுமே இல்லை என்கிற பொழுது நகத்தை கூட எம்பெருமான் உபயோகப்படுத்தினான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆயுதங்களுக்கு ஒரு மாற்று இன்னொன்று உண்டு. இதுக்கு பதிலாக அது, அதுக்கு பதிலாக இது என்று சொல்லும்படியாக உண்டு. ஆனால் பாதுகைக்கு மட்டும் பதில் என்று எதுவுமே கிடையாது. பாதுகைக்கு பாதுகையே என்று அந்த அர்த்தத்தை மிக அழகாக இந்த 288வது ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். பாதாவனி க்வச்சன விக்ரமணே புஜானாம் பஞ்சாயுதி கரருகைர் பஜதே விகல்பம் நித்யம் துவமேவ நியதா பதயோர்முராரே தேனாசி நூனம் அவிகல்ப சமாதி யோக்யா. பாதாவனி என்னால் எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிப்பவளே, பாதுகா தேவியே என்று சொல்றார். க்வச்சன விக்ரமணே, அதாவது முராரேகே க்வச்சன விக்கிரமணே, எம்பெருமானுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு விக்கிரமணம், பராக்கிரமத்தை காட்ட வேணும், அசுரர்களை அழிக்க வேணும் என்று ஏற்படுகிறது. அப்பொழுது அவன் என்ன பண்றான் என்று சொன்னால், பஞ்சாயுதி, 5 ஆயுதங்கள் இருக்கிறது அவனுக்கு. எந்த ஆயுதத்தாலே எந்த விரோதியை அழிக்கிறான்னு சொல்ல முடியும். ஒரு சமயம் சக்கராயுதத்தாலே அழிக்கிறான், இன்னொரு சமயம் சக்கராயுதத்திற்கு பதிலாக இன்னொரு ஆயுதம் என்ன கதாயுதத்தாலே அழிக்கிறான். இல்லை அதற்கும் பதிலாக அவன் கத்தி என்கிற அந்த கட்கத்தாலே அப்படி அழிக்கிறான் என்று விரோதிகளை அழிக்கிறதுக்கு இது இது இல்லைன்னா இதுக்கு பதிலாக இன்னொன்று என்று ஒன்னொன்னா எடுத்துட்டே போகிறோம். அந்த மாதிரி ராமாவதாரத்தில் வில்லாலேயே எல்லாரையும் அழித்தான். அந்த ராமாவதாரத்தில் சக்கராயுதத்துக்கு வேலையே கிடையாது. சக்கராயுதம் என்கிறது ராமாவதாரத்தில் அவன் எடுத்து அதை கொண்டு காரியம் செய்ததாக ஸ்ரீராமாயணத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை. அப்போது சக்கராயுதத்திற்கு பதிலாக அங்கே ராமாவதாரத்தில் வில் என்கிற ஆயுதம் தான் என்று பார்க்கிறோம். இப்படி ஒரு அவதாரத்தில் ஒன்றுக்கு பதிலாக இன்னொரு ஆயுதம் ஏற்படுகிறது. ஆனால் இன்னொரு இடத்துல பார்க்கிறோம் என்ன, கரருகைர் பஜதே, எதுவுமே 5 ஆயுதமும் கூட வேண்டாம், வெறும் நகத்தாலேயே அழித்து விட்டான். நரசிம்மாவதாரத்தில் என்ன பண்ணினான், அந்த ஹிரண்யகசிபுவை அழிக்கிற பொழுது ஆயுதங்களே இல்லாமல் அவன் வரம் கேட்டிருந்தான், ஆயுதத்தாலே எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. அதனால என்ன பண்ணினான்னா வெறும் நகத்தாலேயே அவனை வதம் பண்ணி விட்டான் என்று சொல்றான். அப்போ அந்த ஆயுதங்களுக்கு பதிலாக இந்த இடத்துல நகம் பயன்பட்டது என்று இப்படி விகல்பம், ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நித்யம் துவமேவ நியதா பதயோர் முராரேகே, முராரேகே பதயோகோ, அந்த முராரியான எம்பெருமானுடைய திருவடிகளிலே என்ன ஆயிடுது, நித்யம் துவமேவ நியதா, ஆனால் நீ ஒருத்தி தான் நியதமாயிருக்கிறாய். அதாவது இப்போ சக்கராயுதத்திற்கு பதிலாக வில் என்கிற ஆயுதம்,
வில் என்கிற ஆயுதத்திற்கு பதிலாக கத்தி என்கிற ஆயுதம், ஆயுதங்களுக்கெல்லாம் பதிலாக நகம் என்கிறது என்ன, இப்படி அங்கெல்லாம் வேறு வேறு விகல்பம் பார்த்தோமே. அதுபோல பாதுகைக்கு பதிலாக மற்றொன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பாதுகைக்கு பாதுகை தான், அதுக்கு பதில் வேற ஒன்றும் கிடையாது. அதைத்தான் தேனாசி நூனம் அவிகல்பசமா ஆதி யோக்கியா. அதனால என்ன ஆகிறதுன்னு கேட்டா, நிர்விகல்பக தியானம் என்ன ஒன்று சொல்லுவா. எப்பொழுதும் அந்த வேற வேற வித்தகங்கள் சிந்திக்காமல் அப்படியே அதை நியமிக்க சிந்திக்கிறது. அதுக்கு என்ன நிர்விகல்பக தியானம் என்று ஒன்று சொல்ற, நிர்விகல்ப தியானம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. அந்த நிர்விகல்ப தியானத்திற்கு நீ பாதுகையா தேவியாகிற நீ ஒருத்தி தான் இடமாகிறாய் என்று சொல்ற. ரெண்டு விதமான அர்த்தம் அது. அதாவது அங்க விகல்பம் என்கிற சப்தத்திற்கு பதில் என்று பொருள், மாறு மாறு, இதுக்கு மாற்றாக என்று பொருள். ஆனா இதுக்கு மாற்று கிடையாது. அதனால இது அவிகல்பம் என்று இப்படி சொல்றார். ஆஹா, அவிகல்பம் என்னால் உனக்கு பதில் இன்னொன்று கிடையாது. பாதுகைக்கு பதில் பாதுகையே தான், பாதுகைக்கு மாற்று இன்னொன்று கிடையாது. ஆனால் சக்கரத்திற்கு மாற்று வில் என்று சொல்லலாம், வில்லுக்கு மாற்று கத்தியோ கதையோ சொல்லலாம். ஆனால் எம்பெருமானுடைய அதெல்லாம் கூட வேண்டியதில்லை. நரசிம்மாவதாரத்தில் இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் மாற்றாக வெறும் நகமே இருந்ததுன்னு சொல்றார். ஆனா பாதுகைக்கு மட்டும் அப்படி இன்னொரு பதில் கிடையாது என்று, அந்த பதிலி என்கிறதே இல்லாதது பாதுகை என்கிற அர்த்தத்தை மிக அழகாக இந்த ஸ்லோகத்தில் காட்டியருளினார். அடுத்தபடியாக 289வது ஸ்லோகம். அதுல என்ன தெரிவிக்கிறார் என்னால், என்ன விஷயம்னால், எம்பெருமானுக்கே கூட என்னன்னா பெருமாள் இருக்கிற இடத்தையும் பெருமாளையும் ஜனங்களால் அறியவே முடியாது. அதனால அப்படிப்பட்ட பெருமாளை ஜனங்கள் இடத்துல கொண்டு சேர்க்கிறவளே இந்த பாதுகை தான் என்று சொல்றார். எம்பெருமான் எங்கே இருக்கிறான், அவனை எப்படி அடைவது என்று நாமெல்லாம் திண்டாடின்னு இருக்கோமா. அப்பொழுதோ நீ கவலைப்படாதே, நீ இருக்கிற இடத்திற்கு நான் எம்பெருமானை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று நம்ம பெருமாளை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதே பாதுகை தான் என்று அத்தை சொல்றார் அவர். அக்ஷேத்திர வித்பிஹி அதிகந்தும் அசக்கிய விருத்திஹி மாதஸ்துவயா நிரவதிர் நிதிரப்பிரமேயः ரத்யாந்தரேஷு சரணாவனி ரங்கசங்கி வாத்சல்ய நிக்ன மனசா ஜனசாத்கிருதோசௌ. எம்பெருமானே ஒரு நிதி போலே சொல்லுகிறார். நிதி என்னால்னா ரொம்ப உயர்ந்த நிதி, பொக்கிஷம் என்று சொல்றாளே, அப்படிப்பட்ட பெரிய செல்வம் போல இருக்கிறான் எம்பெருமான். ஆனால் அக்ஷேத்திர வித்பிஹி அதிகந்தும் அசக்கிய விருத்திஹி, எந்த க்ஷேத்திரத்தில் அது இருக்கிறது, அதாவது பூமிக்கு அடியில நிறைய பணம் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று யாரோ சொல்லி விடுறார். ஆனா பூமிக்கு அடியில எந்த இடத்துல இருக்கு, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மால அது முடியவே முடியாது. அதுக்கு ஏதாவது வழி உண்டா? அக்ஷேத்திர வித்பிஹி அதிகந்தும் அசக்கிய விருத்திஹி, அந்த க்ஷேத்திரத்தை உள்ளபடி உணரவில்லை என்னால் அந்த நிதி இருக்கிற இடத்தை நம்மால கண்டுபிடிக்கவே முடியாது. மாதா ஆத்வயா நிரவதிர் நிதிமப்பிரமேயா, அவன் எம்பெருமான் எப்படி நிரவதிர் நிதிஹி அப்பிரமேயா, அளவிட முடியாதவனாய் எல்லையில்லாதவனாய் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிதியான அந்த எம்பெருமான் அவன் இருக்கானே. அந்த எம்பெருமானை நாம் போய் தேடி அவனை அடைய முடியாது, அவன் எங்க இருக்கான்னே தெரியாது. ஆனால் என்ன பண்ணுகிறாய் நீ, நாங்கள் இருக்கிற இடத்திற்கு நீ அவனை அழைத்து கொண்டு வந்து விடுகிறாய். அத்த ரத்யாந்தரேஷு சரணாவனி ரங்கசங்கி வாத்சல்ய நிக்ன மனசா ஜனசாத்கிருதோசௌ. நீ என்ன பண்ணுகிறாய், வாத்சல்ய நிக்ன மனசா, வாத்சல்யத்தோடு கூடின மனத்தை உடையவளாய் கொண்டு நீ என்ன பண்ணுகிறாய்னு கேட்டா, ரத்யாந்தரேஷு வீதிகளிலே அவனை எழுந்துள்ள பண்ணி கொண்டு வருகிறாய். அதாவது எம்பெருமான் திருவீதிகளிலே புறப்பாடு எழுந்துள்ளுகிறானே, எதற்குன்னு கேட்டா, கோவிலுக்குள்ளத்து கூட தன்னை வந்து சேவிப்பதற்கு எவனுக்கு சக்தி இல்லையோ அவனுக்கெல்லாம் காட்சி அளிப்பதற்காகத்தான் திருவீதி புறப்பாடு என்று எம்பெருமான் வீதிகளிலே எழுந்துள்ளுகிறான் என்று இப்படியெல்லாம் ஆச்சாரியர்கள் பல இடங்களிலே வியாக்கியானங்களிலே காட்டியிருக்கிறார்கள். அதைத்தான் இங்க சொல்றார். வாத்சல்ய நிக்ன மனசா, வாத்சல்யத்தோடு கூடின மனசினாலே சரணாவனி அந்த பாதுகையே நீ என்ன பண்ணுகிற, ரங்கசங்கி ரங்கநாதனோடு பொருந்தி இருக்கக்கூடிய அந்த பாதுகையே நீ என்ன பண்ணுகிறாய், ரத்யாந்தரேஷு திருவீதிகளிலேயும் கூட ஜனசாத்கிருதோசௌ, ஜனசாத்கிருதா என்னால் என்ன அர்த்தம், ஜனங்களுக்கு அப்படியே காட்சி தரும்படியாக அந்த எம்பெருமானை ஜனங்கள் அனுபவிக்கும்படியாக அவனுக்கு காட்சி தரும்படியாக அவனை நீ என்றோ அழைத்து வருகிறாய் என்று பாதுகைதான் எம்பெருமானை திருவீதியிலே அழைத்து வருகிறது. அது எப்படி போலேன்னு கேட்டா,
எந்த க்ஷேத்திரத்தில் எந்த பூமியில் எந்த இடத்துல புதையல் இல்லைன்னு இருக்கிறதுன்னு தெரியாமல் ஒருத்தன் தேடிக்கொண்டு இருக்கிறவனுக்கு அது அடையாளம் காட்டி கொடுக்கறது போல இந்த பாதுகை இருக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அருளி செய்தார். இதற்கு அடுத்தபடியாக 290வது ஸ்லோகம். இந்த 290வது ஸ்லோகத்தில் என்ன அர்த்தம் தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான் அதாவது பெருமாள் நல்ல வழியிலே செல்லுகிறார், அதாவது சரியான வழியிலே செல்லுகிறார் என்றால் அதற்கு காரணமே இந்த பாதுகை தானா. பெருமாள் சரியான வழியில் போகிறதுக்கு காரணமே அவரை நல்ல வழியிலே செலுத்தி கொண்டு போவது இந்த பாதுகை என்கிறார். அப்போ உலகத்தில் இருக்கிறவர்கள் தவறான வழியிலே செல்லாமல் நல்ல வழியிலே செலுத்துவதற்கு இந்த பாதுகை எம்பெருமானியே இது நல்ல வழியிலே செலுத்துகிறது என்று சொன்னால், மற்றவர்களை இது நல்ல வழியிலே செலுத்துவதற்கு பாதுகை தான் என்று சொல்லவும் வேணுமோ? பாதுகை இல்லைன்னா வேற யார் இருக்கா? உன்னை தவிர வேற யாரும் கிடையாது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். சம்பத்யதே சமுச்சிதம் கிரமம் ஆஸ்ரயந்த்யா சத்வர்த்மனா பகவதோபி கதிர்பவத்யா ஈஷ்டே பதாவனி புனः இவேதரேஷாம் வியாவர்த்தனஸ்ய விஷமாத் அபத பிரச்சாராத். அதாவது எம்பெருமானுக்கு சொல்றார், சம்பத்யதே சமுச்சிதம் கிரமம் ஆஸ்ரயந்த்யா. சமுச்சிதம் கிரமம், அதாவது நல்ல உச்சிதமான கிரமம், தகுந்ததான அடிவைப்பு எம்பெருமானுக்கு யாரால ஏற்படுகிறதுன்னு கேட்டா இந்த பாதுகையாலத்தான் சம்பத்தியத்தை. பாதுகையாலத்தான் சம்பத்தியத்தைன்னு அர்த்தம், பாதுகையாலத்தான் கிடைக்கிறது. சத்வர்த்தனா பகவதோபி கதிஹி, அதாவது பகவத கதிஹி சத்வர்த்மனா, பகவானுடைய கதி, அந்த பகவான் செல்லுகை என்கிறது இருக்கிறது. அது எப்படி கட்டுன? சத்வர்த்மனா, நல்ல வழியிலே நல்ல இடத்துல பாதையில எம்பெருமான் செல்லுகிறான்னு கேட்டால் அது யாராலன்னு கேட்டா பகவதோபி, பகவானுக்கே கூட பவத்யா, உன்னாலே தான் ஏற்படுகிறது. பாதுகா தேவியே அதாவது பதாவனி பவத்யா பகவதோபி சத்வர்த்மனா பவதி என்று சொல்றார். உன்னால்தான் பாதுகையே அந்த எம்பெருமானுக்கே நல்ல வழியிலே செல்லுகை என்கிறது ஏற்படுகிறது என்று சொன்னால் அப்ப என்ன சந்தேகம் ஏற்படும் அப்படின்னா அதுக்கு மேல என்ன சொல்லுகிறார் என்று சொன்ன பொழுது கஹா இவ இதரேஷாம், மற்றவர்களுக்கு சொல்லவும் வேண்டுமோ? இதரேஷாம் கஹா இவ, வேற என்ன சொல்றது? வியாவர்த்தனஸ்ய விஷமாத் அபத பிரச்சாராத், அதாவது அபத பிரச்சாராத் வியாவர்த்தனஸ்ய, தவறான வழியிலே செல்லாமல், அதாவது கொடிய வழியிலே செல்லாமல், கெட்ட வழியிலே செல்லாமல் அவர்களை அந்த சஞ்சாரத்திலிருந்து வியாவர்த்தனஸ்ய திருப்புவதற்கு கைவ ஈஷ்டே, யார்தான் சமர்த்தனாகிறார்கள்? உன்னை தவிர, அதாவது பகவானுக்கே கூட சரியான வழியை காட்டுபவளான ஒருத்தியாக பாதுகை நீ இருக்கிற பொழுது, ஏன்னா பகவான் பாதுகை சமர்ச்சிண்டாத்தான் சரியான வழியில போறானான். இப்ப கேள்வியே நம்ம ஸ்லோகத்துல பார்த்தோம், பாதுகையை சமர்ச்சிண்டபடினால்தான் அவன் அகல்யை இருக்கிற வழியில போய் அந்த அகல்யைக்கு சாப விமோசனம் கொடுத்தான் என்று சொன்னால், இப்படி எந்த வழியில போகணுன்றத எம்பெருமானுக்கு காட்டி கொடுப்பதே பாதுகை தான் என்று சொன்னால், அதே போல எல்லாருக்கும் லோகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் கூட நல்ல வழியில போவதற்கு வழிகாட்டுபோல் பாதுகை தான் சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாதுகையை வணங்கினால்தான் நமக்கு நல்ல வழியில போக வேண்டிய புத்தியே ஏற்படும். அதனால எல்லாரும் பாதுகையை வணங்க வேண்டும் என்கிற கருத்திலே தான் இந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். இது அப்படியே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் விஷயமாக நாம் கொள்ளுகிற பொழுது என்ன அர்த்தம்? எம்பெருமானே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய அதீனத்தில் தான் இருக்கானும் இல்லையா? எம்பெருமான் என்னென்ன ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அதீனத்தில் என்ன அர்த்தம்? அவர்கள் தான் எம்பெருமானை யாருக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று காட்டி கொடுக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது எம்பெருமானுக்கே அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் என்றால் நம்மை திருத்துபவர்களுக்கு அந்த ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களும் தவிர வேறு யார் இருக்கிறார்கள் என்று இப்படித்தான் நாம் கொள்ள வேணும் என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே நாம் அனுபவிக்கும்படியாக வேதாந்த தேசிகன் காட்டி அருளுகிறார். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானுசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।